இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சில ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த பீட்ரூட் இடியாப்பம், பீட்ரூட் சப்பாத்தி, கீரை இடியாப்பம் மாதிரி நான் இன்றைக்கி பனானா எடுத்திருக்கேன். அரிசி மாவில் லைட்டாக உப்பும் எண்ணெயும் போட்டு அதோட 2 குட்டி குட்டி வாழைப்பழத்தை பிசைஞ்சு விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் போட்டு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பனானா ஃப்ளேவர்னு தெரியணும்னு நினச்சிங்க, கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஸ்மெல் வராத அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு இடியப்ப கட்டையில் போட்டுட்டு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் இடியப்பம் புழிஞ்சு விட்டுருக்கேன். மீன்வாயில் அது வேகும்போது தேங்காய் பால் புழிஞ்சு வைக்கலான்னு தேங்காய் கீறிட்டுருக்கேன். 2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அப்புறம் சர்க்கரை போட்டு வச்சிட்டோன்னா தேங்காய் பால் ரெடி. ஸோ இது செய்யும்போதே செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக இடியாப்பம் வந்து வெந்துருச்சு. நல்லா ஒட்டாமல் நல்லாவே வந்திருந்தது. நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால. பட் அவுட்கம் வந்து நல்லாவே வந்திருந்துச்சு. அந்த துணியை எடுக்கும்போதே அந்த ஒரு பனானா ஸ்மெல் லைட்டாக நமக்கு வரதுனால அதோடய ஃப்ளேவர் பனானான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒன்று எடுத்து கொண்டு போய் என் சிஸ்டருக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலான்னு எடுத்துகிட்டு போனேன். ஸோ இப்போ ஊருக்கு வந்திருக்கோங்கிறதுனால நம்ம செய்கிறத டேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் எங்கள் சிஸ்டர். அவங்க பேர் அனிதா. ஸோ கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. Bye bye.